ஹாய். இன்னைக்கு வீடியோவில் எஸ்பிஓ பற்றின என்னோட தனிப்பட்ட கருத்து தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். எஸ்பிஓவில் நான் 1 இயர்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். நான் கடைசியாக தான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லே வந்துட்டு ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு நான் வருத்தப்பட்டேன். என்னடா இது, நம்ம இப்போ தான் ஜாயின் பண்ணோம், ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலையே, அதுக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். பட் ஆனால் இப்போது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் இன்னுமே வந்து நான் பேமெண்ட் எடுக்கலை. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் பார்த்த நிறைய கம்பெனியில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது எஸ்பிஓ மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு அந்த பேமெண்ட்டை பற்றின ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு எஸ்பிஓ தந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு எஸ்பிஓவால் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. ஸோ இன்னமும் நான் அதை நினச்சி வருத்தப்பட்டதும் கிடையாது. இன்னும் அமௌண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி நான் வருத்தப்பட்டது இல்லை. ஆனால் வந்துட்டு இதில் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு கனவாகவே இருக்குது. ஸோ எப்படி அதுக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நிறைய விஷயம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஃப்யூச்சரில் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு நிறைய டேலண்ட்டை நமக்கு வளர்த்து விட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறது அது எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ தான் வந்துட்டு நான் எஸ்பிஓவில் தான் அந்த யூடியூப்பில் எப்படி நம்ம வீடியோ போடணும், டெஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதே வந்துட்டு எஸ்பிஓவில் தான். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இது லைஃப் லாங் கம்பெனி இருக்கிற வரையும் நானும் இருப்பேன் கம்பெனி கூட. ஏன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எஸ்பிஓ கம்பெனி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் பிடிச்சிருக்கு. என்னோடய பிஸ்னஸும் வந்துட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற கனவு வந்துட்டு இதில் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எஸ்பிஓ கம்பெனி.